டேய் டேய் நடிக்காதடா. பட்டைய போட்டுக்கிட்டு பவ்யமா பேசுடா டபீரோட. நான் நிஜமாதாப்பா சொல்றேன். காலையில இருந்து நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வேறடா அப்பாடு கடுப்பா இருக்க? ஆமாங்க, நம்ம பையன் காலையில 6 மணிக்கே எந்திரிச்சு உள்ளதான் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஏடி அப்ப என் கண்ணாட்ட அவிச்சா போச்சு. இப்பதான் அடி பாத்துட்டு வர. அத பொறுக்கி பயிலோட சேர்த்துக்கிட்டு நடுரோட்ல ஒரு பிள்ளைய படி வச்சுக்கிட்டு உத்து உத்து பாத்துக்கிட்டு. அது வந்து நான் இப்ப அவங்க கூட சேர்றதே இல்லப்பா. நிஜமா? அட ஆமாங்க, இப்போ நம்ம பையன் அந்த பசங்க கூட எல்லாம் சேர்றதே இல்ல. நல்ல பையனா வீட்லயே தான் இருக்கான். அடியே நீ இப்படி சப்போர்ட் பண்ணி தானே வீடா போறா. ஆமா பாப்பாக்கு அதிர்தா வச்சு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க சோழியை பிடிக்கிறதுக்கு. அது காலையிலேயே பக்கத்து வீட்டுக்கு விளையாட போயிடுச்சுங்க. அப்பா ஏதாவது தீனி வாங்கிட்டு வந்தா கூப்பிடு வர்றேன்னு சொல்லிச்சு. அது ஒரு திட்டி மூட்டை. எவடா அது? சரி நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதா. ஹலோ மச்சான், நான் தானே சொரி பேசுறேன். சேஃப்டியா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா? ஏய் ம் என்ன மச்சான் எறும்பாடு மாதிரி கணக்கிற? ஓ உங்க அப்பா இருக்கானே? அவன் வேற எப்ப பார்த்தாலும் பீட்டி வாத்தி மாதிரி பின்னாடி திரியிறேன். ஐயோ இதுராயா? காலைல உங்க அப்பனை பார்த்தது நம்மளாம் எஸ்கேப் ஆனோம்ல. அப்ப நம்ம மாட்டு போல மகேஸ்வரி சாக்கடையில் விழுந்துருச்சு. ஐயோ அப்புறம் அப்புறம் சாக்கடையில் விழுந்ததுல நீட்டிக்கு இருந்த 2 பல்லும் பாதி பாதியாக உடஞ்சு போச்சு. பட் பல்லு உடஞ்சதுக்கு அப்புறம் ஆள் சூப்பரா இருக்கு மச்சி. அதை பார்த்ததுல இருந்து நானே அதை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா பாத்துக்குவேன். இனிமே அவனாச்சும் அந்த பிள்ளைய மாட்டு பல்லு கீட்டு பல்லுன்னு கூப்பிட்டியா நொறுக்கி விடுவேன். ஆனா நீ மட்டும் கூப்பிட்டுக்கலாம், ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு. மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும் மாட்டு பல்லுன்னு கூப்பிட்டுக்க, அடிக்கடிலாம் கூப்பிடக்கூடாது, புரியுதா? ஐயோ இவ வேற. அப்புறம் நம்ம கரையாம்புத்து சேகர் இருக்கான்ல, அவனுக்கு 8வது தடவை பிரேக்கப் ஆயிடுச்சு மச்சி. அநேகமா அடுத்த வாரத்துக்குள்ள வேற வழி இல்லாம வானவில் ஆனலாம் நினைக்கிறேன். நீ எதுக்கு அவன் கொஞ்சம் உஷாராரு. அட சொரி கபராட்டி போட வச்சு துளடா. அப்புறம் நம்ம வண்டு தண்ணி வசந்த் இருக்கான்ல, அவன் வேலை ஆக்குற ஹோட்டல்ல ஏதோ மூக்க நோண்டி இருப்பான் இருக்கு. அதை சிசிடிவி வழியா பார்த்த ஓனரு அவனை வேலையை விட்டே தூக்கிட்டாரான். பாவன் டிப்ரெஷன்ல இருப்பான் இருக்கு.